எதிர்நீச்சல் சீரியல் இப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சியிலும் சோகத்திலையும் காத்துட்டு இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. எதிர்நீச்சலோட கிளைமேக்ஸ் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்கில் சன் டிவியில் பெரும் மாற்றங்கள் வர இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் முடிவு அப்படிங்கிறது ரசிகர்களை அதிர்ச்சியிலும் சோகத்துக்கும் உள்ளாக இருக்குது அப்படின்றது தான் காரணம். என்ன அப்படின்னா திருமுருகன் சாருடைய சீரியல் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இயக்குனர் திருச்செல்வம் அவர்களுடைய சீரியலும் சன் டிவியில் இந்த இரண்டு இயக்குனர்களும் நல்ல பேர் வாங்கின ஒரு இயக்குனர்கள். திருச்செல்வமுடைய இந்த சீரியலானது ரசிகர்களை பெருமளவில் கவர வச்சது அப்படிங்கிறதா. கதைக்களமும் அந்த அளவுக்கு டெப்தான ஒரு கதைக்களம். ஆனால் சீரியலோட சூழ்நிலை, அந்த படப்பிடிப்போட சூழ்நிலை, இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள்னால இந்த சீரியலை முடிக்க வேண்டியதை தருவாய் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி கிளைமேக்ஸாக இப்போது எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுதா அப்படிங்கிற கேள்விகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரசிகர்களுக்கு கூடுதலாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு சீரியலோட டீம் தரப்புலேருந்து பல கட்ட தகவல்கள் அப்படிங்கிறது இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சன் டிவி தரப்புலேருந்து இன்னும் அதுக்கான தகவல் அப்படிங்கிறது வரலை. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த சீரியலை முடிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த வாரம் கிளைமேக்ஸ் எபிசோட் இறுதி வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஏன் எதிர்நீச்சல் சீரியலை அப்படி கொண்டு வராமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு மாற்றங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. கிளைமேக்ஸ் எபிசோடில் ஒரு சின்ன மாற்றத்தோடு முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல் இந்த கிளைமேக்ஸ், அதாவது எதிர்நீச்சல் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கிளைமேக்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எதிர்நீச்சல் சீரியலுடைய முதல் பாகத்துக்கு தான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எதிர்நீச்சல் சீரியல் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் இப்போதைக்கு கிளைமேக்ஸ் எபிசோடை கொண்டு வராங்க. ஆனால் எதிர்நீச்சல் சீரியலுடைய இரண்டாம் பாகத்தை எதிர்நீச்சல் அப்படிங்கிற பெயர்லையே திருப்பி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் சில விஷயங்களை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த ஒரு சீரியல் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது எதிர்நீச்சல் சீரியல் முதல் பாகம் ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்ச ஒரு சீரியலாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சீரியல் இப்போ நிறைவு பகுதியை நோக்கி முடியுது. இதுக்கப்புறம் இந்த சீரியல் இது கிளைமேக்ஸ் எபிசோடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் தெளிவாக இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதோடைய இரண்டாம் பாகம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இந்த சீரியல் இந்த வெற்றி நடை போட்ட பெண்களுடைய நிலை என்ன, இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க, அந்த குடும்பத்திலேருந்து வந்த பெண்களுக்கு ஸோ அந்த குடும்பம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்ட சுவாரஸ்யமான கதைக்களம் இருக்கு. இது வரைக்கும் புருஷனோட காசுல சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பெண்கள் இன்னைக்கு அது கடமை, ஆக்சுவலாக இன்னைக்கு இவங்க சம்பாதிச்சு அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இயக்குனர் அப்படி தான் பிளான் பண்ணி எழுதுவார். ஸோ அப்கமிங்கில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சீசன் 2 நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கான அப்டேட் எவ்வளோ சீக்கிரம் வரப்போகுதுன்னு தெரில. இயக்குனர் விரைவில் அதை பற்றின ஒரு நல்ல அப்டேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இரண்டாம் பாகம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 to 6 மாதங்கள் ஆகலாம், இல்லை 4 மாதங்கள் ஆகலாம். இயக்குனரை எப்படி சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.